ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நான் பொட்டேட்டோ வச்சு அருமையான ரெசிபி பண்ண போகிறேன். அதுதான் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீஸியாகவும் இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சீஸ் பால் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டேன். இதை குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கிறேன். இப்போ இங்கே 3 விசில் வந்திருக்கு. நான் இந்த உருளைக்கிழங்குலேருந்து தோலெல்லாம் உரிச்சிக்கிறேன். இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டேன். நான் இந்த உருளைக்கிழங்கை நல்லா துருவிக்கிறேன். நீங்கள் இதை ஒரு மேஷர் வச்சு கூட மசிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா துருவிட்டேன். இப்போ நான் இதில் மீதி இருக்க பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அரை குடமிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 3 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த சாட் மசாலா இல்லைன்னா அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்குங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் இதில் மொசரெல்லா சீஸை துருவிக்கிறேன். இது அளவில் 50 கிராம். சீஸை நல்லா துருவிட்டேன். இப்போ இதை உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ எங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த சீஸ் பால் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் திக்காக கலந்து வச்சுக்கணும்.
இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நான் இங்கே 1 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நான் சீஸை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்குலேருந்து ஒரு பெரிய உருண்டையாக எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் தட்டிக்கிறேன். இது உள்ள ஒரு சீஸ் க்யூப் வைக்கிறேன். இந்த சீஸ் க்யூபை வச்சுட்டு நல்லா உருட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி அழுத்தி உருட்டுறதுனால நம்ம வச்ச சீஸு வெளில வராது. நான் இங்கே ஒரு 7 உருண்டை பண்ணியிருக்கேன். இந்த உருண்டையை கலந்து வச்சுருக்க மாவில் போட்டு பிரட்டிக்கிறேன். இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் மாவுலேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் பிரட்டிக்கிறேன். எண்ணெய் பாருங்கள் இங்கே சூடாக இருக்குது. இப்போ இந்த உருண்டையை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இந்த உருண்டையை எண்ணெயில் போட சொல்லி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம சிம் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இப்போது ஒரு பக்கம் வெந்திருக்கு. இது இன்னொரு பக்கமும் திருப்பி கொடுக்குறேன். உருண்டையை எண்ணெயில் சேர்க்க சொல்ல 4 நாளாக சேருங்க. நிறையா சேர்த்திங்கன்னா உடஞ்சிடும். இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுறதுக்கு எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. இது பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா சீஸ் பாலும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய அருமையான பொட்டேட்டோ சீஸ் பால் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை புட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ சீஸியாக இருக்குது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள் 10 நிமிஷத்தில் அவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.